فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பரவலாக உலமாக்களால் பயான் செய்யப்படுகிற பல்வேறு நூல்களிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டுக்கதையை நாம் பார்க்கவிருக்கிறோம். அந்த கட்டுக்கதை என்னவென்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வைத்து படுத்திருந்தார்கள். அப்படி படுத்திருந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து கொண்டு இருந்ததாம். அப்ப நபிகள் நாயகம் முடிச்சிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இவர் இணைஞ்சாரு, மடியை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தாராம். அது என்ன ஆச்சுன்னு சொன்னா, சூரியன் மறைகிற வரைக்கும் அப்படி இருந்துட்டாரு. அசர் தொழுவல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசர் தொழவில்லை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீலாம் வந்து முடிஞ்ச உடனே கேட்டாங்க, அசர் தொழுதுட்டியா? இல்லையே அப்படின்னு சொன்னாராம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செஞ்சாங்களாம். என்ன துஆன்னு கேட்டா, இறைவா, அலி வந்து உன்னுடைய பணியில உன்னுடைய தூதருக்கு சேவை செய்யறதுல ஈடுபட்டது உண்மையா இருக்குமேயானால் நீ வந்து மறைந்த சூரியனை திரும்ப ஒதுக்கி வச்சிரு. ஏன்னா அசர் தொழாம ஒரு டைம் போயிடுச்சுல, மறுபடியும் அசர் தொழுவதாக என்ன பண்ணணும், சூரியன் ரிப்பீட் ஆகணும். அப்ப மறைந்த சூரியனை வந்து மறுபடியும் நீ ஒதுக்கி செஞ்சிரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். உடனே வந்து மறைந்த சூரியன் திரும்ப அப்படியே உதித்ததாம். இவர் அசர் தொழுது விட்டாராம். இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்து அஸ்மா பின்த் அமீஸா என்ற ஒரு பெண்மணி அறிவிப்பதாக தபரானியுடைய மோஜமுல் கபீர் என்ற நூலிலையும், அதே மாதிரி வந்து அது மோஜமுல் கபீர் தான், மோஜமுல் கபீர் என்ற நூல்ல இன்னொரு வழியினை இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி மறைந்த சூரியன் உதித்தது என்பது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய சிறப்பு, உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்து என்று சொல்றாங்க. அப்ப இந்த கருத்துப்பட வருகிற ஹதீசுகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இதை அறிவிக்கக்கூடிய ஆட்களை பார்த்தோம்னு சொன்னா நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. அதை கடைசியா நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க முடியுமா? இது நடந்துச்சா? இப்படி நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க இட்டு கட்டப்பட்ட பச்சை பொய் தான் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவது நம்ம விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சந்தித்த போர்க்களங்களிலேயே ரொம்ப கஷ்டமான போர் என்று சொல்வதாக இருந்தால் அகழ் போரை சொல்லலாம். இந்த அகழ் போர் நடந்த நேரத்தில் அஹ்ஸாப் என்றும் அதுக்கு பேரு. அதாவது எல்லா எதிரிகளும் ஒன்னா கூட்டு சேர்ந்து கொண்டு தாக்கின போறது. பத்ர் போர், உஹது போர்ல எல்லாம் ஒரு சின்ன ஒரு குரூப்பை சந்திச்சாங்க. கந்தக் என்று சொல்லக்கூடிய அகழ் போர் நேரத்தில் எல்லா பகுதியில் உள்ளவர்களும் ஒன்று திரண்டு கொண்டு கூட்டணி அமைத்துக் கொண்டு யூதர்கள் சுத்தி இருக்கிற எல்லாருமே இவருடைய வளர்ச்சியை நம்ம தடுத்துடணும் என்பதற்காக வேண்டி மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க ஊரையே. அப்ப எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு பெரிய கஷ்டம் அது. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ் வெட்டி ஊருக்குள்ள வர முடியாம நேருக்கு நேரம் நிக்கிற அளவுக்கு பலம் பத்தல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊரை சுத்தி என்ன செஞ்சாங்க, அகழி வெட்டுறாங்க. அகழியை வெட்டினா என்ன ஆகும்னா, அந்த காலத்துல போர்கள் வந்து குதிரையில ஒட்டகத்துல இருந்தாலும் போர் செய்வாங்க. அந்த அகழியை கண்டவுடனே நின்றும். குதிரை வந்து அகழில தண்ணிலாம் விட்டு வச்சிருப்பாங்க. நம்ம நாடுகள்ல உள்ள அகழியில அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அகழி என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஆழமா பள்ளம் வெட்டிடுவாங்க. ஊருக்கு வெளியில அங்க இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரத்துக்கு பெரிய பள்ளமா வெட்டிட்டாங்கன்னு வைங்க. அப்ப அந்த வரக்கூடிய குதிரையோ ஒட்டகமோ அங்க வந்து மிரண்டும், உள்ளக வராது. அப்ப நம்ம தூரத்தில் இருந்து கொண்டு அம்புகள் மூலமா ஈட்டிகள் மூலமாக எதிரிகளை தாக்க முடியும். இப்படி அவங்க முற்றுகையிடுறதுக்கு தகுந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ் வெட்டி என்ன செஞ்சாங்க,
அந்த யுத்தத்தை சந்திச்சாங்க. இவங்க உள்ளூர்ல இருந்த காரணத்தினாலையும் அவங்க வெளியூர்ல இருந்து வந்த காரணத்தினாலையும் உள்ளூர் ஆட்களுக்கு வசதி எப்பவுமே கூட. உள்ளுக்குள்ள பொருள்கள் இருக்கு, வேணுங்கிறது இது பண்ணிக்கலாம், அதெல்லாம் செஞ்சுக்கலாம். வெளியூர்ல வந்து ரவுண்டு கட்டினாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு அளவுக்கு தான் உணவுகளை கொண்டு வந்திருப்பான். இருக்கிற ஆளுகளுடைய உணவுலாம் காலியான அதுக்கப்புறம் அந்த முற்றுகையெல்லாம் நிக்காது, கலகலத்து போயிடும். ஹெலிகாப்டர் விமானத்தில் கொண்டாந்து போட இயலாத அந்த காலத்துல எல்லாம் இல்ல. அதனால அந்த முற்றுகை என்பது ஃபெயிலியர் ஆகி போய் கடைசியில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய வெற்றி எல்லாம் கொடுத்தான். அதான் கந்தக் போருங்கிறது. இந்த கந்தக் போர்ல நடந்த ஒரு சம்பவம் வருகிறது. அது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு போர் நடத்துறாங்க, நடத்தி கொண்டிருந்தார்களே. ஆனால் ஈட்டிகளாலும் அம்புகளாலும் எதிரிகளை எய்கிறாங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து தான் நம்மளை தாக்க முடியும். நம்மளும் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தா நேருக்கு நேரம் மோதல் நடக்காது. அகழி வெட்டி இருக்கிற காரணத்தினால அவங்களும் பக்கத்து பக்கத்தில் நின்று வால் யுத்தம் எல்லாம் பண்ண முடியாது. அப்படி நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, லொஹர் நேரம் ஆகுது. லொஹர் தொழுவாமலே யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. தொழுதம்னா அம்புகளை எய்து நமக்கு சேதத்தை ஏற்படுத்திடுவான், அது தடுக்க வேண்டி இருக்கிறது. அது மாதிரி அசர் நேரம் வருது. அசர் தொழுவாமலே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. மகரிபு வருது, மகரிபு வரைக்கும் யுத்தம் இருக்குது. அப்ப லொஹர் தொழவில்லை, அசர் தொழவில்லை. அப்புறமேல் மகரிபுல ஆன பிறகுதான் எல்லா தொழுகையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்க. அப்ப அந்த கந்தக்கு போர்ல வந்து தொழ முடியாம போச்சு பாருங்க. அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹபசுனா அன் ஸலாத்தில் உஸ்தா ஹத்தா காபத்தி ஷம்ஸ். சூரியன் வந்து மறைகிற வரைக்கும் நம்மளை அசர் தொழ விடாம இவங்க தடுத்து விட்டாங்க பாவிகள். சண்டைக்கு வந்து அந்த டயத்துக்கு தொழுது நம்ம பழக்கப்பட்ட நம்மளை அசர் தொழ விடாமல், உஸ்தான்னா நடுத்தொழுகை, அசர் தொழுகை, அசர் தொழுகையை தொழ விடாமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தடுத்து விட்டார்கள். மல அல்லாஹு குபூரஹும் புயூத்தஹும், அவங்களுடைய வீடுகள்லையும் அவங்களுடைய கபர்களையும் அல்லாஹ் வந்து நெருப்புகளை நிறைக்கட்டும், இந்த மாதிரி நம்மளை நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களுக்கு எதிராக துஆ செய்றாங்க. இது வந்து புகாரியில 4533, 2931, 4111, 6396 ஆகிய ஹதீசுகள்ல இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல 996வது இலக்கத்தை கொண்ட ஹதீஸ்ல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிவிட்டு அந்த விடுபட்ட அசர் தொழுகை இருக்க அதை வந்து மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில தொழுதாங்கன்னு வருது. அசர் தொழுகை விடுபட்டு போச்சு, மகரிபு வந்து விட்டது. சரி, மகரிபு வக்து இதையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவசரமா மகரிபு தொழுது முடித்து விட்டு அதுக்கப்புறம் இந்த விட்டு அசர தொழுது விட்டு அதுக்கப்புறம் இஷாவை தொழுதாங்க அப்படின்னு சொல்லி சும்மா சல்லாக பைனல் இஷா ஐனி பைனல் மகரிபு வல் இஷா, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில அந்த விடுபட்ட அசர தொழுதாங்க என்று முஸ்லிம்ல வருகிறது. இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டா, சூரியன் மறைஞ்ச சூரியனை அலிரலில்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் திருப்பி கொண்டு வந்து வச்சு அவங்கள நேரத்தில் தொலை வச்சான்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ர் தொழுகை போயிருக்குது. சூரியன் மறைஞ்சு போயிடுச்சு. ஆஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தீர்கள். அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் போகல, அவ்வளவு பேருக்கும் போயிடுச்சு. அது ஒரு நபருக்கு போனா கூட பிரச்சனை இல்லைங்களாம். இது யாருக்கு போயிருக்குன்னா, ரசூலுல்லாஹ் அஸ்ர் தொழுவல, கூட சஹாபாக்கள் தொழுவல, எல்லாருமே களத்தில் நிக்கிறாங்க. எல்லாருமே வக்துல் அஸ்ர் தொழுவது என்பது அவங்களுக்கு அடிபட்டு போயிடுச்சு. இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், அலிக்கியாக வேண்டி சூரியனை திருப்பி வர சொன்ன அல்லாஹ் என்ன பண்ணிருக்கலாம், என்னுடைய தூதர் அல்லாஹ்வுடைய பாதையில போராடி கொண்டிருக்கிறார், அதனால அவருக்கு அசர் மிஸ் ஆயிடுச்சு, அதனால திருப்பி வர சொல்ல சூரியனை அப்படின்னு அல்லாஹ் சூரியனை ஒதுக்கி சொல்லி அசர தொழுவ விட்டுவிட்டு அதுக்கப்புறமே நினைஞ்சிருக்கலாம், மறுபடியும் மறைய செஞ்சிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வெறுக்கிறாங்க இந்த மாதிரி பாவிகள், பத்வா செய்றாங்க. அவங்க எவ்வளவு கோவம் பாருங்க. இந்த தொழுகை அசர் தொழுகை மிஸ்ஸா போனதுனால அவங்க வந்து அந்த எதிரிகளுடைய கபறுலையும் வீடுகளையும் நெருப்பு நிறையட்டும், நெருப்பு எரியட்டும் சொல்லி கோவப்படுற அளவுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக கருதுறாங்க. அசர் தொழுகை விடுபட்டு போனதை ஒரு பெரிய இழப்பாக கருதி அவங்க செய்யறாங்க. அந்த நேரத்தில் கூட என்ன செய்யல, அல்லாஹ் வந்து மறைந்த சூரியனை திரும்ப கொண்டாந்து உதிக்க வைத்து நீங்க அசர் தொழுதுக்குங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக வேண்டியும், அதுவும் களத்தில் ஈடுபட்டிருக்காங்களே, மனிதர்கள் செய்யற பணியிலேயே மார்க்கத்தையும் தீனையும் காப்பாற்றுவதற்காக களத்தில் நிற்கிற பணி தான் பெரிய பணி. அந்த பணியை செய்து கொண்டிருந்த காரணத்தினால என்னவாயிடுச்சு, அவங்களுக்கு அசர் போயிடுச்சு. ஆனால் சூரியன் திரும்பி வரல, திரும்பி வர வைக்கல. அத இதுல இருந்து என்ன எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இது மாதிரியான வேலைகள்லாம் அந்த நேரத்தில் செய்யறாங்க செய்யணும்.
விடுபட்டு போச்சுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த வேலையை செஞ்சுக்கணுமே தவிர சூரியனை ஒவ்வொருத்தருக்கும் மறைஞ்ச திருப்பி திருப்பி கொண்டாந்து வைக்கணுங்கிற விளையாட்டெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தில் அல்லாஹ்வுடைய வழிமுறையில கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஒரு சட்டத்தை எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து போர்க்களத்தில் தொழுவாம எதுக்காக அப்படி யுத்தம் செஞ்சுட்டு இருக்கானே, போர்க்களத்தில் வந்து தொழுகை தானே செஞ்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வரும். ஆனால் இது வந்து ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் என்ன பண்ணியிருந்தான்னு சொன்னா, போர் வந்துருச்சுன்னு சொன்னா தொழுகை விட்டுட்டு பின்னாடி தொழலாம்னு அல்லாஹ் செஞ்சு இருந்தான். அல்லாஹ் பிந்தி அதை மாத்திட்டான். போரா இருந்தாலும் நேரத்தில் தொழுவணும், அந்த சட்டம் வருவதற்கு முந்தி இது நடந்தது. அதாவது போர்ல ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா, போர்க்களத்தில் ஈடுபட்டார்களே, ஆனால் போற முக்கியத்துவம் உங்களை காப்பாத்திக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான்ல, அந்த போர்க்களத்தில் தொழுகையை நீங்க விட்டுக்கலாம்னா கொஞ்சம் தள்ளிக்கலாம், நேரம் தவறி தொழலாம் என்று அல்லாஹ் வந்து ஆரம்பத்தில் சலுகை கொடுத்திருந்தான். பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா, கஃபல்லாஹுல் முஃமினீனல் கிதால், மூமின்கள் யுத்தம் செய்யும் பொழுது அவங்களுடைய யுத்தத்துக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், நான் பார்த்து நீ போய் தொழுவு அப்படிங்கிற மாதிரியான கருத்துப்பட அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளிய பிறகு இப்ப அந்த சட்டம் கிடையாது. இப்ப நீங்களே ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னா பக்து வந்து தொழுதாகணும். எப்படி தொழுதாகணும்? 2 அணியா பிரிஞ்சுக்கிறணும், ஒரு அணி யுத்தத்தில் நிக்கணும், ஒரு அணி தொழுவணும். எல்லா ரக்காத்துகளுமே ஒரு ரக்காத் தான் யுத்தத்தில். சஃபர்ல 2 ரக்காத் தொழுவீங்கல்ல, சஃபர்ல வந்து 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுவீங்க, 3 ரக்காத் வந்து 3 தான், 2 ரக்காத் 2 தான். லுஹர் அஸ்ர் இஷா என்ன செய்வோம், 4க்கு பதிலா 2 தொழுவோம். இது சாதாரண பிரயாணத்தில். நம்மளே யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கோம் வைங்க, அப்படி ஈடுபட்டோம்னு சொன்னா ஒரு ரக்காத் தான் ஒரு தொழுகைங்கிற. லுஹருக்கு 1 ரக்காத், அசருக்கு 1 ரக்காத், மகரிபுக்கு 1 ரக்காத் தான், இஷாவுக்கும் 1 ரக்காத் தான், சுபுக்கும் 1 ரக்காத், ஒரே 1 ரக்காத் தொழுவணும். அந்த 1 ரக்காத் எப்படி தொழுவணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற காலமாக இருக்குமேயானால் அந்த காலத்தில் வந்து இமாம் 2 ரக்காத் தொழுவிப்பாரு, மக்கள் 1 ரக்காத் தொழுவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து இமாமா நிப்பாங்க, நின்ற உடனே பாதி பேர் யுத்தத்தில் நிக்கணும், பாதி பேர் இங்க வந்துடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி பாதி பேர் தொழ ஆரம்பிக்கணும். 1 ரக்காத் முடிஞ்ச உடனே இவங்க ஓடி போயிடணும். இமாம் தொழுகை நடந்துகிட்டே இருக்கும். இவங்க போய் அந்த இடத்தை போய் கைப்பற்றிக்கிட்ட பிறகு யுத்தத்தில் ஈடுபட்டவங்க திரும்பி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது ரக்காத் இருக்குல்ல அதுல சேர்ந்து அவங்க 1 ரக்காத்தை முடிப்பாங்க. அப்ப வந்து இமாமுக்கு மட்டும் 2 ரக்காத் வரும், மக்களுக்கு 1 ரக்காத் வரும். ஆளுக்கு 1 ரக்காத் தான் எல்லா தொழுகையிலுமே. எல்லா தொழுகையும் இங்க வரப்போ பகல்ல உள்ளதான் வரும், இரவுல யுத்தம் செய்ய மாட்டாங்க. வெளிச்சம்லாம் கிடையாது அந்த காலத்துல. அந்த கால சூரியன் மறைஞ்சா அப்புறம் யுத்தம் செய்ய முடியாது. அதிகமா யுத்தம் நடந்தது வந்து லுஹர் அஸ்ர் தான் நடந்திருக்க முடியும். யுத்தத்தில் தொழுதல் என்பது லுஹர் அஸ்ர் தான் நடந்திருக்க முடியும் வரலாற்றுல. ஆனால் இன்னைக்கு உள்ள காலத்துல இனிமேல் நடக்கலாம். இரவுல கூட யுத்தம் செய்யற மாதிரிலாம் வரும். வெளிச்சங்களை மனுஷன் செயற்கையா உண்டாக்கிட்டான், அதனால ராத்திரில கூட யுத்தம் செய்யற மாதிரி வரும். அப்படி யுத்தம் செய்ய வேண்டிய நிலை வறுமையானால் 2 அணியாக பிரிந்து கொண்டு பக்துக்கு தொழுதணும் அப்படிங்கிற கருத்து நசையில 655வது ஹதீஸ்ல வருது. இது நடந்தது ஹைபர்ல, அதாவது ஹந்தக்ல அகல் போர்ல நடந்த இந்த சம்பவம் யுத்தத்திலும் கூட நேரத்தில் தொழ வேண்டும் என்ற சட்டம் வருவதற்கு முன்னால், யுத்தமா இருந்தா கூட பக்துக்கு தொழுதாகணும் என்ற அந்த சிறப்பு சட்டம் வர்றதுக்கு முந்தி நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு வருது. இது அடிஷனல் தகவலுக்காக நான் சொல்லிக்கிறேன். நமக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அந்த அசர் வக்து போய் விடுகிறது, மறைந்த சூரியனை ஒதுக்கி வைக்குவதா இருந்தால் இப்ப ஒதுக்கி வச்சிருக்கணும். நெருக்கடியான கட்டம், அந்த கட்டத்தில் அவங்களுக்கு விடுபட்டு போயிருக்கிறது. அது கூட மார்க்கத்தில் உள்ள அனுமதியின் காரணத்தினால விடுபட்டு போயிருக்குது. அப்ப அந்த சட்டம் வரல, யுத்த காலத்தில் தொழுதாகணும்னு சட்டம் வரல. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்காக வேண்டி வரலைங்கிறது விளைவிக்கணும். அப்படி இருக்கிற நேரத்தில் அலி அவர் ஒரு ஆள் தொழுவலைங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து மறைஞ்ச சூரியனை திரும்ப ஒதுக்கி வச்சு அவரை தொலை வச்சான் என்று சொல்வது வந்து ஒரு ஏற்கத்தக்க செய்தி கிடையாது. மறைந்த சூரியன் வந்து உதிச்சது கிடையாது. அது போக இன்னொன்னு நம்ம கவனிக்கணும். ஒரு மனிதன் வந்து தொழுகையை விட்டுறான்னு சொன்னா அந்த நேரத்தில் தொழுவது இஸ்லாத்தினுடைய கடமை. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. அந்தந்த நேரத்தில் தொழுதாக வேண்டும். இப்படி தொழக்கூடியது வந்து ஒரு மறதியின் காரணத்தினாலேயோ தூக்கத்தின் காரணத்தினாலேயோ நம்ம அந்த நேரத்தில் தொழுவதை விட்டுட்டோம்னு சொன்னா எப்ப யாவும் வருது அப்ப தொழுதுக்கலாம். அதுக்காண்டி மறைஞ்ச சூரியனை ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நம்ம ஒரு மறதியினாலேயோ அல்லது தூக்கத்தின் காரணமாகவோ நம்ம வந்து அந்த வக்தை தவற விட்டுட்டோம் என்று சொன்னால் அது தொழுவே 7வது ஆண்டு கேட்ட கிடையாது, நம்ம திருப்பி தொழுதுக்கலாம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இது.
அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவங்க யாவுமே இல்லாம பேசாம உட்கார்ந்துட்டாங்க, மடியை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. தொழுது யாவும் இல்ல. சூரியன் மறைஞ்சவன ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நீ அசர் தொழுதுட்டியாண்டு? இல்லங்கிறாரு. மறந்துட்டு அவர் என்ன செய்யல, அவரு தொழுவாம இருந்திருக்காருன்னு வச்சுக்கிருவோம். இதுக்காண்டி சூரியன் உதிக்கணுமா? மறதியாக ஒரு தொழுகை விட்டோம்னு சொன்னா சூரியன் மறைந்த பிறகு கூட அசர தொழுவலாம், குற்றம் வராது. சூரியன் மறைஞ்சு விட்டால் கூட, சூரியன் உதித்து விட்டால் கூட நீங்க சுபுக தொழுவலாம். எப்ப தொழுவலாம்? நம்முடைய மறதி, தூக்கம் போன்ற காரணத்தினால் ஒரு தொழுகை விடுபட்டிருக்குமையானால் அது எப்ப முழிக்கிறோமோ அப்ப தொழுதுக்கலாம். இது பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக பல அறிவுரைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புகாரியில 597வது ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, மன் நசிய ஸலாத்தன், ஒரு மனிதன் ஒரு தொழுகையை மறந்து விட்டான். தொழுதுட்டோம் நினைச்சிட்டு இருக்கான், ஆனா தொழுவல. நம்ம அசர் தொழுதுட்டோம் நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கடைசியில் பார்த்தா ஆகா நம்ம தொழுவலையே, தொழுவாமையில தொழுதா நினைச்சிட்டோம் அப்படின்னு பின்னாடி ஆகும் வருது. மன் நசிய ஸலாத்தன், ஒரு மனிதன் ஒரு தொழுகையை மறந்து விட்டான் என்று சொன்னால் ஃபல் யுஸல்லி இதா தக்கரஹா, நினைவு வந்தோடு தொழுதுக்கிற வேண்டியதான். மறந்துட்டீங்கல்ல, எப்ப யாவும் வருது அப்ப தொழுதுக்கிற வேண்டியதான். அசர் தொழுவலைங்கிற விஷயம் வந்து ராத்திரி 12 மணிக்கு தான் யாவும் வருது, இப்பதான் தொழுதுக்கிற வேண்டியதான். அசர் நம்ம வந்து நேரம் தவறி போச்சுன்னு விட தேவையில்லை, ஏன்னா மறதியினால விட்டுருக்கிறோம். மறதியின் காரணமாக நீங்கள் ஒரு தொழுகையை போன வாரத்தில் ஒரு தொழுகை விட்டுருக்கிறீங்க மறதியினால. இன்னும் யோசிச்சுட்டே இருக்கிறேன், ஆமா அன்னைக்கு போன வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம உட்காந்து பேசிட்டு இருந்த தொழுவலைன்னு ஞாபகம் வருது, இப்ப தொழுகிற வேண்டியதான். ஒரு வாரம் கழிச்சா கூட என்ன செய்யலாம், அதை தொழுதுக்கலாம். மன்னசிய ஸலாத்தன், யார் ஒருத்தன் ஒரு தொழுகையை மறந்து விடுகிறானோ அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஃபல் யுஸல்லி இதா தக்கரஹா, எப்ப அவனுக்கு நினைவு வருகிறதோ அப்ப தொழுதுக்கிறட்டும். லா கஃபாரத லஹா இல்லா தாலிக, இதை தவிர இதுக்கு வேற பரிகாரம் கிடையாது. மறதியினால் நீங்கள் ஒரு தொழுகை விட்டுருந்தீங்கன்னு சொன்னா அதை உடனே தொழுதுற, நினைவு வந்தோன்னு தொழுவுறது அதுக்கு பரிகாரமே தவிர இதுக்கு வேற பரிகாரம் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் ஆதாரம் காட்டுறாங்க. நம்ம அஜர்த்துமாருள்ள மார்க்கத்துக்கு ஆதாரம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்வது நமக்கு ஆதாரம் தான். அவங்க சொல்லிட்டு அவங்க ஆதாரம் காட்டுறாங்க. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅகிமி ஸலாத்தல் திக்ரி, என்னை பற்றி நினைவு வரும்போது நீ தொழுவு, தொழுகை நிலைநாட்டு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மறதியினால் நம்ம தொழுகை விட்டுருந்தோம்னு சொன்னா அதுக்காக வேண்டி ஒரு பெரிய அலட்டிக்கிற வேண்டிய தேவை கிடையாது. எப்ப யாவும் வருதோ தொழுதுக்கிற வேண்டியதான். அப்ப அலி வந்து மறதியினால தானே விட்டுருக்காரு. இதுக்காக வேண்டி உலகத்தையே புரட்டி போற அளவுக்கு மறைஞ்ச சூரியனை திருப்பி கொண்டு வரணுமா? மறதியினால அவர் விட்டுட்டாருன்னா போய் தொழுவியான்னு சொல்ல வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மருமகனுக்காக வேண்டி அந்த சூரியனை திருப்பி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க. இதை சொல்லியிருப்பாங்க, மறந்துட்டீங்களப்பா போய் தொழு, போய் தொழுவு, சூரியன் மறைஞ்சாலும் பரவாயில்லை, அப்படித்தான் அலிக்கு சொல்லியிருப்பாங்களே தவிர எல்லாம் அந்த அலிக்கு அசர் போய்விட்டது, நீ எப்படியாவது சூரியனை கொண்டு வாவேன், கொண்டு வந்து எப்படியாவது தொலை வச்சு இப்படி கேட்டிருப்பாங்களா? இப்படி கேட்டிருக்க சான்ஸ் இல்லை. அதே மாதிரி வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 1103வது ஹதீஸ்ல இருக்குது, மன்னசிய ஸலாத்தன் அவுனாம அன்ஹா, யார் ஒருத்தன் ஒரு தொழுகையை மறந்து விட்டு அல்லது தூங்கி விட்டானோ, மறந்து விட்டான் அல்லது தூங்கி விட்டான், அப்படி தூங்கி விட்டானேயானால் கஃபாரத்துஹா ஐயு சல்லியஹா இதா தக்கரஹா, அது நினைவுக்கு வரும் பொழுது தொழுது முடிப்பதுதான் அதற்குரிய பரிகாரம், அதற்குரிய கஃபாரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இதே கருத்து வந்து 1103 முஸ்லிம்ல இருக்கிறது, 1104 இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு மனிதன் மறதியினாலேயோ அல்லது கவனக்குறைவினாலேயோ தூக்கத்தினாலேயோ ஒரு தொழுகையை விட்டு விட்டான் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி அந்த உலகத்தை திருப்பி சுத்த வைக்க தேவை கிடையாது. எப்ப டைம் வருதோ எப்ப யாபம் வருதோ தொழுகிற வேண்டும். இதான் மார்க்கத்தின் சட்டம். இந்த சட்டம் அலிக்கு மட்டும் விதிவிலக்கு வராது, அலிக்கு தான் சட்டம். நமக்கெல்லாம் என்ன சட்டமோ அதுதான் அலிக்குரிய சட்டம் என்பதை நம்ம வழங்கிக்கிட்டோம்னு சொன்னா இது ஒரு கட்டுக்கதை தான். இது வேணும்னு அலிக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி வேணும்னு இட்டு கட்டி இருக்கிறாங்க என்பதை வழங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 தடவை சுபுஹ் தொழுகை தவறி போயிருக்கு. 2 தடவை தான் தவறி இருக்குது அவர்களுக்கு. 2 தடவை நினைஞ்சிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கிட்டாங்களே, தூங்கினவர்களுக்கு நம்ம சுபுஹ் கொடுக்கணுமே அப்படிங்கறதுக்காக வேண்டி சூரியன் உதிச்ச சூரியனை மறுபடியும் ரிவர்ஸ் ஆக்கி மறுபடியும் ஃபஜ்ர் வக்துல ஒன்னு நிப்பாட்டி இப்ப தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? வேணும்னு அவங்க செய்யல. அவங்களுக்கு மறதியாக தூக்கத்தினால 2 டைம்ல விடுபட்டதாக ரெக்கார்டு இருக்கிறது. ஒரு டைம் என்னன்னு சொன்னா, அதாவது கைபர் போரில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி கொண்டு வரும் பொழுது ஒரு இடத்துல குரா என்ற ஒரு இடம் வருகிறது. அந்த இடம் வந்த உடனே அரச இரவில் ஓய்வு எடுக்கிறார்கள். கைபர்ல திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க.
ஒரு குறிப்பிட்ட இடம் வருது, பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறோம், நம்ம ராத்திரிக்கு இந்த இடத்துல தங்கி நம்ம ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓய்வு எடுத்துட்டு பிலால்கிட்ட சொல்றாங்க. பிலால் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பாரு எல்லாரும் தூங்கினா சரியா வராது, நீ மட்டும் எங்களுக்கு காவல் காத்துக்கிறணும், நாங்கெல்லாம் தூங்க போறோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க? பிலால்கிட்ட சொல்றாங்க. எல்லாம் கூட்டமா வர்றாங்க, நாங்க எல்லாம் தூங்க போறோம், நீ சேர்ந்து தூங்கி போடாத, நீ வந்து காவலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப பிலால் என்ன பண்றாரு, நம்ம எதுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பான்னு எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் தூங்குறாங்க, காவலுக்கு இருக்கிற பிலால் என்ன பண்றாரு, சும்மா உட்கார்ந்து இருந்தா நம்ம தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையில ஈடுபட்டா நமக்கு தூக்கம் வராதுல, அதனால முடிச்சுக்கிட்டே இருக்க நம்ம சுபுக்கு எழுப்புறதுக்கு தான் அவர் உட்கார வைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, தொழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிடுறாங்க. ஃபஜ்ருக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஒரு தொழுது இருந்தாரா, ரொம்ப லேசா அசதி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, ஒரு மரத்துல சாஞ்சி சும்மா கொஞ்ச நேரம் இலைப்பாருன்னு இப்படி சாஞ்சாரு, அவ்வளவுதான் போயிட்டாரு. சாஞ்சோன்னாச்சு அவர் தூங்கிட்டாரு. தூங்கின உடனே அது வாட்டுக்கு போகுது, அவரை மிஞ்சிருச்சு. அவர் இது முழிச்சுக்கிட்டு இருக்கணும் தான் அவ்வளவு வேலையும் பண்ணாரு. தொழுகதை எதுக்குன்னு கேட்டா தூங்கிட கூடாதுங்கிறது தான் தொழுகிறாரு. கடைசி நேரத்தில் இந்த அந்தாண்டு இருக்கு ஃபஜ்ர் எழுப்பிடுற நேரம், அந்த நேரத்தில் என்ன பண்றாரு, சைத்தான் வந்து அவருக்கு அப்படி ஒரு அசதியை கொடுத்த உடனே ஆளு வந்து கண் அயர்ந்துட்டாரு. அயர்ந்த உடனே பலம் எஸ்தேக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா பிலாலும் வலா அஹது மின் அஸ்ஹாபிஹி ஹத்தா லரபத்துஹும் ஷம்ஸ். சூரியன் மூஞ்சில அடிக்கிற வரைக்கும் பிலாலும் முழிக்கல, ரசூலுல்லாஹும் முழிக்கல, சஹாபாக்களும் முழிக்கல. நல்ல டயர்டா இருந்திருக்காங்க. ஒரு யுத்தம் பண்ணிட்டு வரும்போது சாதாரண பிரயாணமே டயர்டா இருக்கும். போர்ல போய் எல்லாம் யுத்தம் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு ரொம்ப களைப்போட உடல்லாம் வேதனையோட அப்படி வந்து ஒரு இடத்துல இப்படி சாயும் பொழுது ரொம்ப கடுமையான ஒரு இதாக தான் இருக்கும். அவங்க சூரியன் மூஞ்சில் அடிக்கிற அளவுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, தூங்கிட்டாங்க. தூங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல்ல முழிக்கிறாங்க. அது கூட எல்லாரும் சூரியன் வெளிச்சம் பட்டு முழிச்சா கூட முதல்ல யார் விழிக்கிறாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குனு முழிக்கிறாங்க. சூரியன் ஒளிச்சு நிக்குது. நிக்கிறவன என்ன ரசூலுல்லாஹ் திடுக்க மண்ணி, பிலால் என்ன ஆச்சு, என்னப்பா பண்ண, உன்னை என்ன சொன்ன, நீ என்ன பண்ணி விட்ட அப்படின்னு அவர் அப்படி கண்டிக்கிறாங்க. ஐ பிலால் வார்த்தையெல்லாம் சொல்லல, ஏய் பிலால் அவ்வளவுதான் கேட்கிறாங்க. அவர் ஆடி போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர், நான் என்ன பண்ணுவேன், உங்களை தூங்க வச்சால என்னையும் தூங்க வச்சு விட்டான்ட்டாரு. உங்களை தூங்க வச்சால என்ன பண்ணிட்டா, என்னையும் தூங்க வச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒழு செய்ய சொல்றாங்க. பிலால வந்து பாங்கு காம சொல்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தொழுகைய சுபு தொழுகை தொழுகிறாங்க. எப்ப தொழுகிறாங்க, சூரியன்லாம் உதிச்ச பிறகு தான் முழிக்கிறாங்க. சூரியன்லாம் உதிச்ச பிறகுதான் முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே இந்த மாதிரி செய்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அப்பதான் இதை சொல்றாங்க. தொழுது முடிச்ச உடனே சொல்றாங்க, மன்னசிய சலாத்த பள்ளி சல்லிஹா இதா தக்கரஹா. யார் ஒருத்தர் தொழுகையை மறந்துட்டாரோ அவருக்கு யாவும் வந்தவன தொழுகட்டும் அப்படிங்கறது சொல்றாங்க. இது முஸ்லீம்ல 1097வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் வந்து புகாரில் இருக்கிறது 344ல 3571 இருக்கிறது. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். இம்ரான் இப்னு ஹுசைன்ங்கிறவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். அப்ப வந்து இரவுடைய கடைசி நேரம் வந்த உடனே லேசா அப்படி படுத்தோம் எல்லாரும் தூங்கிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசியில் நினைஞ்சாங்க, எந்திரிச்சாங்க. முதல்ல எந்திரிச்ச உடனே நினைஞ்சாங்க, இந்த இடம் வேணாம், அந்த இடம் நம்மள சைத்தான் மரக்கடிக்க செஞ்சுட்டான், கொஞ்சம் பிரயாணப்படுங்கன்னு கொஞ்சம் கிளப்பிட்டு போய் வேறொரு இடத்துல போய் நினைஞ்சாங்க. உடனேயே அந்த தொழுகையை தொழுதார்கள் என்ற ஒரு செய்தியை வந்து புகாரியில 344 3571 ஆகிய ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, இரண்டு சந்தர்ப்பங்களில அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பிரயாணம்னாலே எல்லாம் போருக்கு போன பிரயாணம் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பிரயாணம் போனாங்கன்னு வந்ததெல்லாம் என்னவா இருக்கு, ஒன்னு ஹஜ்ஜுக்கு போயிருப்பாங்க, இல்லன்னா உம்ராவுக்கு போயிருப்பாங்க, இல்லன்னா போர்ல இருந்து வருவாங்க. வேற என்ன பிரயாணம் உங்களுக்கு இருந்துச்சு, வியாபார பிரயாணமா? அதெல்லாம் 40க்கு முந்தி தான். 40 வயசுக்கு முன்னாடி போன பிரயாணங்கள் தான் வியாபாரத்துக்கு சொந்தத்துக்கு போயிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியானதுல இருந்து அவங்களுடைய பிரயாணத்தை எடுத்துக்கிட்டு கூட்டமா பிரயாணம் பண்ணாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு போனாங்க, உம்ராவுக்கு போனாங்க, இல்லன்னா யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க. அப்ப எல்லாமே ஒரு நல்ல பணி, ஒரு மார்க்க பணி. ஒரு மார்க்க பணிக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பிரயாணம் பண்ணி போறாங்க. அல்லாஹ் அந்த தூக்கத்தை கொடுத்து சூரியனை வந்து ஒதுக்கி செஞ்சுட்டான். இப்ப என்ன பண்ணிருக்கானே, அழிக்காக வேண்டி சூரியனை வர சொன்னா அல்ல, இப்ப என்ன பண்ணிருக்கலாம், வர சொன்ன சூரியனை போக சொல்லிருக்கலாம். என்ன வந்துட்ட, என்னுடைய ஹபீப் முகமது ஒன்னும் தொழுவல, சுபு தொழுவல, திரும்பி போ, பழையபடி 5 மணிக்கு போ அப்படின்னு சொல்லி அப்படி ரிவர்ஸ் விட்டு இருக்கனால ஃபஜ்ர் வக்த கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கலாம்ல. அப்படி செஞ்சானா அல்ல? அதெல்லாம் சட்டம் கிடையாது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஒரு ஊருக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டு போயிடும். அப்படி நடத்த முடியாது.
அதனால இந்த அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மறைந்த சூரியன் திரும்ப உதிச்சிச்சு அப்படின்னு சொல்வது வந்து சரியில்லாத ஒரு மேட்ரு. அது போக நீ இன்னொன்னு கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, இப்ப வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி நீங்க பாருங்க, கற்பனை யதார்த்தமா பாருங்களேன். சூரியன் மறைஞ்சிருச்சு, சூரியன் மறைஞ்ச சூரியன் திரும்ப வருது. மறைஞ்ச சூரியன் என்ன செஞ்சு 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சு போச்சு, மறுபடியும் ஒரு 5 மணிக்கு திரும்ப 5 மணி ஆயிருந்தீங்களா, அப்ப வெளிச்சம் அப்படி எங்க மாதிரிலாம் இருக்குது. இப்படி இருந்தா அன்னைக்கு இருந்த சமூகத்தில் என்ன ஏற்பட்டு இருக்கும்? ஒரு ஆள் சூரியன் மறைஞ்சு நோம்பு திறந்து விட்டாரு, அது ஊர்ல உள்ள எல்லாரும் நோம்பு திறந்திருப்பாங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இவர் சூரியன் மறைஞ்சோன்னு நினைச்சிருப்பாங்க, எல்லாரும் வந்து மகரிப் தொழுதிருப்பாங்க. நோம்பாளியா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, நோம்புலாம் திறந்திருப்பாங்க. திறந்து முடிச்ச உடனே அப்படி சூரியன் நிக்குது. இப்ப என்ன ஆகும்? அத்தனை பேருக்கு என்னப்பா இது நோம்பு திறந்துட்டோம், சூரியன் நிக்குத, என்ன நீங்க சூரியன் மறைஞ்சா நோம்பு? ஆமா மறைஞ்சா நீங்க என்ன கேட்பாங்க, ஒருத்தர விசாரிச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் விசாரிச்சு பார்த்திருப்பாங்க. இப்ப இதுக்கு என்ன சட்டம் சொல்லுவீங்க? இப்ப நோம்பு அவர் திறந்தாரா, நோம்பு விட்டாரா? இப்ப அவர் வந்து நோம்பு முறைப்படி சூரியன் மறைஞ்சவும் நோம்பு திறக்கிறாரு, திருப்பி சூரியன் போய் நிக்குது. எவ்வளவு பெரிய சட்டம்! இப்படி எல்லாம் குழப்பமான மக்களை ஒரு மனிதருக்கு வந்து அசர் தொழுவதற்காக வேண்டி நாட்டில் உள்ள அத்தனை பேருடைய நோம்பை பாழாக்குற மாதிரி, அவ்வளவு பேருக்கும் பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆக்குவானா? அப்ப ஒவ்வொருத்தர் நினைச்சுவாங்க, குழம்பிடுவாங்க. மகரிப் தொழுதிருப்பாங்க, அப்பதான் சூரியன் மறைஞ்சவங்க தொழுதிருப்பாங்க. மகரிப் தொழுது பார்த்தா சூரியன் நிக்கும். இப்ப நம்ம மகரிப் தொழுது சரியா சரியில்லையா, சூரியன் இருக்குது மறுபடியும் தொழுவணுமா? இப்போ ஒரு ஆளுக்காண்டி இம்புட்டு பேர் தொழுகையிலையும் குழப்பி இம்புட்டு பேர் நோம்பையும் வீணாக்கி இப்படி செய்வானல்ல? ஒரு ஆள் தொழுகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணுவான்? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை! சூரியன் உதிக்கிறது மறைகிறது என்பதா ஒரு தனிநபர் மேட்டரா? அவர் வீட்டில் உள்ள கிணத்துல தண்ணி இல்லாம இருந்துச்சு, தண்ணி வந்துச்சுன்னா அது யாரையும் பாதிக்காது. என் வீட்டு கிணத்துல தண்ணி இல்ல, அல்லாஹ் ஒரு உதவி செய்யறதுக்காக என் வீட்டு கிணத்துல தண்ணி வர வச்சுட்டான்னு சொன்னா இது உங்களையும் வேற யாரை பாதிக்குமா? இது எனக்கும் கிணத்துக்கு உள்ள மேட்ரு. சூரியன் அப்படியா? சூரியன் வந்து நாட்டில் உள்ள 50 பேருக்கும் உள்ளது. இது நடந்து சொல்ல போனா மறைந்த சூரியன் திரும்ப உதிச்சு இருந்தா, திரும்ப வந்து ரிவர்சல் ஆகியிருந்தா எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? இந்த ஒரே ஒரு அஸ்மாவுக்கு மட்டும் தான் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இருந்தால் அவ்வளவு பேரையும் பாதிக்கிற ஒரு சம்பவம் இது. ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கிற சம்பவம். ரசூலுல்லாஹ் வந்து கேள்விகளால் தொலைச்சிருப்பாங்க. அல்லாஹ் எடுத்து என்ன பண்றது, நோம்பு திறந்துட்டோமே மறுபடியும் கண்டினியூ பண்றதா, நம்ம என்ன மறுபடியும் நோம்பு என்ன கேட்டிருப்பாங்களா இல்லையா? அப்படி யாரும் கேட்கல, யாரும் அறிவிக்கல. அப்ப சூரியன் மறைஞ்ச சூரியன் திரும்பி உதிச்சுங்கிறது அது வந்து நம்பிக்கைக்குரியதாக இல்லை. இப்படி கூட வைங்களேன், சூரியன் மறைஞ்சு போச்சு, நம்ம காலத்துல எடுத்துக்கிறோமே, சூரியன் மறைஞ்சிருச்சு. மறைஞ்சவன ஒருத்தர் என்ன செய்யறான், ஒரு விமானத்தை எடுத்துக்கிறான். சூரியன் மறைஞ்சவன விமானத்தை எடுத்து, அவன் அசர் தொழுவல, விமானத்தை எடுத்து என்ன செய்யறான், இவர மேல போறான். மேல போய் வேகமா போனான்னா சூரியனை பார்க்க இயலும். சூரியனை பார்க்க இயலுமா இல்லையா? சூரியனை பார்க்க இயலும். அப்ப சூரியனை பார்க்கிற அளவுக்கு வந்துடுறான். 5 மணி நேரம் 4 மணி நேரம் டிஃபரெண்டா போகும். அது எதிர் திசையில போகணும். அப்படி போனோம்னு சொன்னா சூரியன் மறையாத ஒரு இடத்துக்கு போயிட முடியும். நம்ம சூரியனை பார்த்துட்டு இப்ப அசர் தொழ முடியுமா? இங்க உட்கார்ந்துகிட்டு மகரிப் ஆன பிறகு விமானத்துல கிளம்புறான், கிளம்பி போய் சூரியனை போய் பார்த்து போடுறான், மேல போய் பார்த்துறான். அவனுக்கு மறைஞ்ச சூரியன் வந்து அவனுக்கு மட்டும் திரும்ப வந்துருச்சு. இப்ப இவன் அசர் தொழ செல்லுமா? செல்லாது. அதை விடுங்க, இப்படி வச்சுக்கிடுவோம். சூரியன் மறைஞ்சிருச்சுங்க, மறைஞ்ச உடனே நமக்கு சட்டம் என்ன? நீங்கள் சூரியன் மறையும் நேரத்தில் மகரிப் மறைகிற வரைக்கும் நீங்கள் அசர் தொழலாம், இது சட்டம். ஒரு பேச்சுக்கு மறைந்த சூரியன் திரும்ப வந்துச்சுன்னு வைங்க, வந்தா அசர் வக்தி திரும்பிடுமா? அது எப்படி திரும்புங்கிறேன்? அசர் வக்தி எப்படி ரிவர்ஸ் ரிட்டர்ன் ஆக முடியும்? சூரியன் மறைஞ்சவன அசர் வக்தி முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுடைய தாய் இருந்த ஈமான் கொண்டாங்கன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி கேஸ் தான். மூத்தா போயிட்டு ஈமான் கொண்டா அது ஈமான் பயன் தருமா? அப்ப உனக்கு வந்து சூரியன் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கா, அது மறைகிறதுக்குள்ள நீ தொழுது ஆகணும். அதுக்குள்ள நீ தொழுவல மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அசருடைய வக்து முடிந்து விட்டது. இது சிறப்பு, இது எக்ஸ்ட்ரா விதிவிலக்கு. இதுகளை கொண்டு சட்டம் நிலைநாட்டப்படாது. அப்படித்தான் வழங்கணும். அப்ப இது மாதிரி நிறைய வந்து குழப்பங்கள் அதுல இருக்குது என்று இப்னு தைமியா அவர்கள் தம்முடைய நூல்ல வந்து அடுக்கடுக்கு கேள்வியா வைக்கிறார். இந்த ஹதீஸை எழுதி வச்சுட்டு இந்த சம்பவத்தை எழுதிட்டு என்ன கேட்கிறாரு? அப்ப ஒரு மனிதன் வந்து சூரியன் மறைந்த சூரியன் திரும்பவே உதிக்குது என்று வைத்துக் கொள்வோம். எப்போது அது மறைந்து விட்டதோ அப்போதே அதனுடைய வக்து முடிந்து விட்டது. திரும்ப வந்த காரணத்தினால் மார்க்க அடிப்படையில் அசருடைய நேரம் எப்படி திரும்ப வரும்? மறைஞ்சிருச்சு. அப்படித்தான் உலகம் பூரா அவர் முடிவு பண்ணியிருப்பான். அது எப்படி சரியா வரும்? அதனால அவரே கேட்கிறார், அப்படி சூரியன் திரும்பி வந்துருச்சுன்னு சொன்னா நோம்பாளியுடைய நிலைமை என்ன? அவன் என்ன செய்வான்? அவன் நோம்பு முடிஞ்சு போயிருமா? இப்ப ஏற்கனவே நோம்பு திறந்து விட்டான்ல, சூரியன் மறைஞ்சதை வச்சு
இந்த கேள்வியில நான் கேட்கல, ஏன்னா இப்னு தைமியா தான் கேட்கிறாரு. அதே மாதிரி என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அசர் தொழுகை தவறி பேருக்கு கந்தக்கு போறல, அவங்களுக்கே அந்த மாதிரியா வந்து சூரியன் திரும்பி வரல அப்படின்னு இப்னு தைமியா கேட்கிறாரு. அவரே மறுபடியும் கேட்கிறாரு, இது வந்து வழக்கத்திற்கு இல்லாத, வழக்கத்தில் இல்லாத ஒரு அதிசயமான, உலகத்தை எல்லாம் பாதிக்கிற ஒரு சம்பவம். இப்படி ஒன்று நடந்திருக்குமே, ஆனால் ஒரு ஆள் 2 ஆள் அறிவிக்க மாட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் அறிவிச்சிருப்பாங்க. உலகத்தில் ஒரு சம்பவங்க, நம்ம வீட்டு இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் வைங்கள, இங்க நடந்த ஒரு சம்பவத்தை ஒரே ஒரு ஆள் அறிவிக்க முடியும். இப்ப நடக்கிற இப்ப சம்பவம் நடக்குது, இந்த சபையில் இப்ப எதுவும் நடக்குதுன்னு வைங்களேன், இந்த உள்ளுக்குள்ள மட்டும் 300 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. இந்த 300 பேர்ல வந்து ஒரு ஆள் தான் வெளியில போய் சொல்ல முடியுமா? ஒரு 5 பேரா சொல்லியிருப்பாங்க. ஆனா சூரியன் மறைஞ்ச சூரியன் திரும்பி உதிக்கிறது அப்படியா? அந்த ஊர்ல உள்ள அவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க. இங்க உள்ளவங்க மட்டும் பார்த்திருக்க மாட்டாங்க, மஸ்ஜித் நபவியில அவங்கவுங்க வீடுகளில் உள்ளவங்களும் பார்த்திருப்பாங்க. அப்படி மறைஞ்ச மாதிரி இருக்கும், வெளிச்சம் வரும். நீங்க பார்த்தாலும் அது எப்படி வருது, அதுல மலைகள் மீது சூரியனுடைய வெளிச்சம் பட்டுச்சான், சுவர்கள் எல்லாம் சூரியனா தெரிஞ்சான், இங்க பார்த்தாலும் வெளிச்சம் ஆயிருச்சான். அப்படி எல்லாம் விவசாயிச்சுன்னு இந்த சம்பவத்தில் சொல்றாங்க. இப்படி எல்லாம் நடந்தா மதீனாவுல உள்ள அத்தனை மக்களும் பார்த்திருப்பார்கள். மதீனாவுக்கு மட்டுமா அந்த சூரியன்? அக்கம் பக்கத்தில் உள்ள அவ்வளவு பார்த்திருப்பாங்க. உலகமே பார்த்திருக்கேன், உலகம் முழுசும் நினைச்சிருக்கேன். அங்க 1 மணி நேரத்துக்கு ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு 12 மணிக்கு லொஹர் உட்கார்ந்துருப்பான், 12:30 மணிக்கு அவனுக்கு 11:30 மணி ஆயிருப்ப. அப்படி ஆகுமா இல்லையா? ஒரு ஊருக்கு ஆச்சுன்னு சொன்னா, ரிவர்ஸ்ல ஆச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் ஆகும் இல்லைங்க. 6 மணியா இருந்தவன் 5 மணிக்கே வருவான், 5 மணியில இருந்து ஒருத்தனுக்கு 4 மணியா போகும், 4 மணியா எவன் இருந்தாலும் அவனுக்கு 3 மணியா போயிடும், 3 மணியில எவன் இருந்தாலும் அவனுக்கு 2 மணியா போயிடும், 2 மணிக்கு எவன் இருந்தாலும் அது அவனுக்கு 1 மணியா போயிடும், 1 மணியில எவன் இருந்தாலும் அவனுக்கு 12 மணியா போயிடும். தொழுதுட்டு நிப்பான், மறுபடியும் பார்த்தா 12 மணியா இருக்கு. சூரியன் லோகர் தொழுது விட்டோம், லோகர் செல்லமா செல்லாதா? எவ்வளவு குழப்பம் ஏற்படும் உலகத்துல. இப்படியா நடத்தும் அல்லாஹ்? என்ன மேட்ரு இது? மறந்துட்டு பிந்தி சொல்ல வேண்டியானே, இதுக்காக வேண்டி இதுக்கு சூரியனை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்ன இதெல்லாம் கதையோ, நம்புற மாதிரி வேணாமா, பொருத்தமா சொல்ல வேணாமா? பொய்ய சொன்னாலும் இப்படியா சொல்றதுன்னு கேட்கிறாரு. இது இட்டு கட்டப்பட்டது, கட்டுக்கதை, பச்சை பொய். இது சில பேர் ஆதரிக்கிறார்கள் சொல்லி கடுமையான முறையில் அவர் சொல்றார். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சந்திரன் பிளந்ததுங்க. சந்திரனை வந்து பிளந்து காட்ட சொல்லி கேட்டாங்க. உங்க சந்திரனை பிளந்து காட்டுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறீங்கல்ல, சந்திரனை 2ஆ பிளந்து காட்டணும். இது எப்ப நடக்குது? நள்ளிரவுல நடக்குது. நள்ளிரவு நடக்கிறது வந்து அதிகமான பேர் பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனால் அதை அறிவிக்கிறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இது பட்டப்பகலில் நடக்கிற சம்பவத்தை அறிவிக்கிறது ஒரு அஸ்மா மட்டும் அறிவிக்கிறாங்க. ஆனால் சந்திரன் பிளந்த சம்பவம் இருக்க, அதை அறிவிக்கிறாங்க 10க்கு 20க்கு மேற்பட்ட சஹாபாக்கள். புகாரி, முஸ்லிம், திருமதி ஆதாரப்பூர்வமான நூல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாரும் தூங்குற நேரம், எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதம், சந்திரனை பிளந்து காட்ட சொன்னாங்க. நீ அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறீல, அது சந்திரனை 2ஆ பிளந்து காட்ட சொல்லு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. 2ஆ பிளந்தது. பிளந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்படி அர்த்தா அப்படியே ஒரு கோடு இருக்குமே, அந்த மாதிரி பிளந்துகிட்டு ஒருத்தன் வரல, 2 துண்டா அப்படி தெரிஞ்சது. அது வந்து குர்ஆன்ல கூட அப்படி இருக்கு. சூரத்துல் கமர் ஒரு சூறாவே இருக்குது. இக்தரபத்தி சாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத் நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. அது குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். சஹாபாக்கள் நிறைய அறிவிக்கிறாங்க. இப்னு தய்மியா கேட்கிறாரு, நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவத்தை ஏராளமான பேர் அறிவிச்சிருக்கிறாங்களே, பட்டப்பகல்ல நடந்த இந்த சம்பவத்தை யார் அறிவிக்கலங்கிறார். சூரியன் மறைஞ்ச சூரியன் திரும்பி வந்தது என்பது வந்து அசர்ல வருது, எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நடக்குது. ஊரே உலகமே முடிச்சுக்கிட்டு நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரே ஒரு பொம்பளை அறிவிச்சதா சொல்றீங்க? அஸ்மாங்கிற ஒரு அம்மா. உலகத்தில் யார் அபூபக்கர் அறிவிக்க காணா, உமர் அறிவிக்க காணா, அது சம்பந்தப்பட்ட அலி கூட அறிவிக்க காணா, யாருமே இதை அறிவிக்க காணா. நள்ளிரவில் நடந்த சந்திரன் பிளந்த அந்த சம்பவத்தை வந்து ஏராளமான சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ஏன்? அது ஒரு அதிசயம். அது வந்து எப்படி இருந்தாலும் எல்லாரும் தூங்கி இருக்க மாட்டாங்க, யாராவது அளவு பார்த்திருப்பாங்க. அதனால அப்படி ஒரு சம்பவம், அதெல்லாம் அதை அறிவிக்கிற அளவு கூட இதுல இல்லைன்னு கேட்கிறார். இந்த சந்திரன் பிளந்ததுக்கு வந்து உலக அந்த சந்திரன்லயே ரெக்கார்டு இருக்குது. அவனுக்கு அந்த ஆம்ஸ்டாங் போய் எடுத்தான்ல படம், ஏன்னா சந்திரன் பிளந்தன்னு ஒருத்தர் முடிப்பாங்க, சந்திரன் இப்படி பழக்கம். இஸ்லாத்துல ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்ததாக இஸ்லாம் சொல்லுமே, ஆனால் அதுக்கு தடயங்களை விட்டுட்டு தான் போயிருக்கும். உங்களை நம்புறதுக்கு அல்லாஹ் வந்து குழப்ப மாட்டான். அந்த சந்திரன்ல ஆம்ஸ்டாங் இறங்கணும்னா படம் எடுத்து அனுப்புனான். அந்த படத்தை எடுத்தவொடனே ஒரு டைரக்ஷன்ல பார்க்கும் பொழுது சந்திரன்ல அப்படி கோடு இருக்கும். அறுத்த ஒரு ஆப்பிள் 2 அறுத்து மறுபடியும் சேர்த்தீங்கன்னா எப்படி வட்டமா ஒரு இது மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி சந்திரன்ல ஒரு டைரக்ஷன்ல, எல்லா டைரக்ஷனும் இல்ல, ஒரு டைரக்ஷன்ல இருக்குமோ அப்படி ஒரு கோடு இருக்கிற மாதிரி. அதுக்கு அரபியன் பிளவுன்னு அதுக்கு பேரு. ஆனா அரபிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க சந்திரன் பிளஞ்சிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கின்ற உடனே அரபியன் பிளவுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கலாம்.
அந்த காலத்தில் ஆம்ஸ்ட்ராங் எடுத்து அனுப்பின புகைப்படங்கள்லயே அதெல்லாம் அந்த அந்த ரெக்கார்டுகள் காணப்பட்டுச்சு சந்திரன்ல இறங்கின பிறகு. சரி, அதனால என்ன சொல்றாருன்னு கேட்டா இப்னு தய்மியா கேட்கிறாரு, இது பட்டப்பகல்ல நடந்திருக்கிறது, நடந்து இருக்குமையானால் இது நிறைய பேர் அறிவிச்சிருப்பாங்க, அப்படியும் இல்ல. அதனால இந்த சம்பவம் நடந்திருக்க சான்ஸே கிடையாது. மறைஞ்ச சூரியன் திரும்பி உதிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் ஏற்படவே இல்லை. அதனால நாட்டுக்கோ உலகத்துக்கோ எந்த ஒரு நன்மை ஏற்படல. அதனால அலிக்கு கூட ஒரு பெரிய நன்மை ஏற்படல. அவர் என்னதான் சூரியன் உதிச்சு தொழுதா கூட அவர் அசர வக்துல தொழுவலதான், மறைஞ்சிருச்சு ஒரு தொழுவல, அதான் சட்டம். சூரியன் திரும்பியே உதிச்சிருக்கட்டும், அதனாலே தொழுதுட்டு போறாரு. அவர் எங்க தொழுதாரு? சூரியன் மறைவரையும் தொழுதாரு கொஸ்டின் இருக்குதானே இது. அவருக்கு அதுல நன்மை கிடையாது, அவருக்கு நன்மை இல்ல, உலகத்துக்கு நன்மை இல்ல, யாருக்கு நன்மை இல்ல. இன்னும் சொல்ல போனால் குழப்பம் தான் இருக்கிறது, கேடுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படி இருக்கவில்லை. ஒன்னே ஒன்னு இருக்கிறது, இது மாதிரி ஒரு இன்னும் சொல்ல போனா அபூ ஹனீஃபா இமாம் அவர் என்ன பண்றாரு? பைத்தியம் விளையாடுறீங்க நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்கிறாரு. அபூ ஹனீஃபா இமாம் என்ன பண்றாருன்னு கேட்டா இந்த மாதிரி அந்த கதையை ஒருத்தர் அறிவிக்கிறார். யார்? முகமது இப்னு நுஅமான் என்ற ஒரு ஆள் அறிவிக்கிறார். அவர் போய் கேட்கறாங்க, யார் உனக்கு சொன்னா இத மறைஞ்ச சூரியன் உதிச்சுங்கிறது யார் சொன்னா? கொஞ்சமா ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு அபூ ஹனீஃபா இமாமே அப்ஜெக்ஷன் பண்ணதா சொல்றாங்க. ஆனா ஹனபிகள் தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இதை பயான்ல பண்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்காக வேண்டி அந்த மறைந்த சூரியனை எல்லாம் உதிக்க வைத்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஒன்னே ஒன்னு நடந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி ஒரு நபிக்காக வேண்டி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. அது கூட மறைந்த சூரியன் ரிப்பீட் ஆகி வரல, சூரியன் மறைவது லேட் ஆனது. ஒரு நபிக்காக வேண்டி அவர் ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கிறார், அந்த வேலையை முடிக்கணும்னு எல்லாம் விரும்புறான். அதுக்காக என்ன பண்ணான்னு கேட்டா மறைந்த சூரியனை உதிக்க வைக்காம 5:30க்கு மறையணும்னா 5:30யாவே இருக்குது. உதாரணத்துக்கு 5:30 மணிக்கு மறையும்னு சொன்னா அந்த 5:30 மணிக்கு எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. இதுல எந்த சட்ட சிக்கலும் வராது, யாரும் குழப்பம் ஏற்படாது. மறைஞ்சோன்னு நோம்பு திறக்க போறான், எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறக்க போறான், அவ்வளவுதான். எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திறக்க போறான். போயிட்டு டிபேட் சொன்னா தான் குழப்பம்லாம் வரும். போகாமலே இப்படி நின்றுச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் நேரம் கூடுதலா பசியா இருப்பான் எல்லாரும், அவ்வளவுதான். நோம்பு திறக்கிறோம் என்ன செய்வான், ஒரு நேரம் இப்படி நின்றுட்டே இருக்க நினைச்சிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன சூட்சம் வழங்காது, அவன் ஏதோ நேரம் போல இருக்கு, நமக்கு தான் அப்படி தெரியுது போல இருக்கு நினைச்சிட்டு பேசாம இருந்துருவான். அது என்ன வந்திருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரில நீங்கள் பார்க்கலாம் 3124 அதுல வருகிறது. ஒரு நபி யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த நபியுடைய பேர் என்னங்கிறது யூஷா என்று சொல்லி முஸ்னத் அஹ்மதுல வருது. இந்த புகார்ல வரக்கூடிய ஹதீஸ்ல பேர் வரல. யூஷானா ஜோசுவான்னு சொல்லுவாங்க, அவங்க ஜோசுவா யோசுவான்னு சொல்றாங்க இல்லையா பைபிள்ல. அந்த ஜோசுவாங்கிற மூசா நபியுடைய சீடர், மூசா நபியுடைய சீடர்னு சொல்லக்கூடிய ஜோசுவா என்று சொல்லப்படக்கூடியவர் தான் நம்மள யூஷா என்று சொல்லுவாங்க. இந்த யூஷா என்பவர் அந்த கூடவே மூசா நபியோட போவார்ல, மீனை தூக்கிட்டு போவார் பாருங்களேன், இந்த ஹிலர் நபி சம்பவம்லாம் வருமே, அவர் தான் இவர் யூஷாங்கிறவர். அவரை என்ன செய்யறாரு, மூசா நபிக்கு பிறகு அந்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்கி அவர் ஒரு போர்க்களத்தில் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறார். யுத்தம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் மக்கள்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்கள் என்னோட யுத்தத்துக்கு வருவதாக இருந்தால் இந்த மாதிரி ஆள்லாம் வராதீங்கன்னு அறிவிக்கிறார். முதல்ல எந்த மாதிரி ஆளுக்க, இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணி மனைவியோட இன்னைக்கு தான் அவன் முதல் இரவு அனுபவிக்க போறான், அப்படிப்பட்ட நிலையில் உங்களை யாராவது இருந்தீர்களே ஆனால் என்னோட யுத்தத்துக்கு நீங்க வரக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஒருத்தன் வீட்டை கட்டிவிட்டான், மேல முகடு மட்டும் போட வேண்டி இருக்கிறது, பாதி வேலை நிக்கிறது, அந்த நிலையில போட்டுட்டு எவனும் என்னோட வராத, அதை முன்னாடி பிள்ளைகள் நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டுவான் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஆடு மாடெல்லாம் வாங்கி வச்சிருக்கலாம், இன்னைக்கு தான் குட்டி போட போகுது அந்த மாடு, அந்த கண்டிஷன்ல இருக்கு ஒரு மாடு, அது குட்டி போடுறதுக்கு அதுக்குரிய வேலையை நீ செய்யணும்ல, அதனால நீ இருக்கு நீ வராதுங்கிறாரு. அப்ப அந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டு என்ன செய்யறாரு, போய் யுத்தம் பண்றாரு. யுத்தம் பண்ணும் பொழுது அந்த ஊரை நெருங்கிட்டாரு, யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது, சூரியன் மறைய போகுது. இப்ப மறைஞ்சு ஓரளவுக்கு நல்லா முன்னேறிட்டாரு, அவர் தான் ஜெயிப்பாருங்கிற அளவுக்கு அந்த எதிரியுடைய ஊரை நெருங்கிட்டாரு, உள்ளுக்குள்ள போய் நெருங்கிட்டார். இப்ப சூரியன் மறைஞ்சிச்சின்னு வைங்க, மர ரிவர்ஸ் இருந்து ஆரம்பிக்கணும். அந்த போர்ஸ அடிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு ஓய்வு கொடுக்காம, போர்ல அப்படித்தானே, போர்ல ஓய்வு கொடுத்தீங்க அவன் ஜெயிச்சிருவான். போர்ல எதிரியை வீக் ஆக்கிட்டு இருக்கணும், வீக் பலவீனத்துக்கு மேல பலவீனம், பலவீனத்துக்கு மேல பலவீனம் இருந்தா தான் எதிரி அடிபடுவான். எதிரியை விரட்டிக்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடிக்கிட்டே இருக்கும் போது நம்ம விரட்டிக்கிட்டே போய் அந்த எல்லையில கையை வச்சுட்டா ஜெயிச்சிருவோம். சூரியன் மறைஞ்சிச்சு நம்ம நின்றோன்னு வைங்க, அவன் யோசிப்பான், அவன் நிதானிப்பான், பலத்தை பெருகிக்கிடுவான், தடுப்புகளை ஏற்படுத்திக்கிடுவான். மறுபடியும் அந்த யுத்தம் எப்படி இருக்கும்னு கேட்டா ஸ்டார்டிங்ல பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இவர் ரொம்ப கலங்குறார், சூரியன் மறைஞ்சிட்டா இருட்டுல ஒண்ணும் செய்ய முடியாத, எப்படி யுத்தம் செய்யறது அப்படின்னு அவர் கலங்குற நேரத்தில்
அப்ப என்ன பண்றாருன்னா சூரியன்ட்ட முதல்ல பேசுறாரு. சூரியனே, நீ அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இயங்கக்கூடிய ஆள் தான், உனக்கு சொந்த அதிகாரம்லாம் கிடையாது. நான் அல்லாஹ்வுடைய உத்தரப்படி இயங்கக்கூடியவன், நீ அல்லாஹ்வுடைய உத்தரப்படி இயங்கக்கூடியவனா இருக்கிற. அதனால நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாருன்னா, அல்லாஹு மஹபிஸ்ஹா அலைனா, இறைவா கொஞ்ச நேரத்துக்கு இப்படி இருக்க வைவேன், இந்த சூரியனை கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்க வை, இந்த போர்ஸ்ல உள்ள போயிடுறேன், நெருங்கி வந்துட்டேன், ஊரை நெருங்கிட்டேன், உள்ளுக்கு நுழைஞ்சிடும், அது வரைக்கும் அப்படி விடு அப்படின்னு கேட்கிறாரு. அல்ல அப்படி நிப்பாட்டிதான், கொஞ்ச நேரம் நினைஞ்சிட்டான். அந்த சூரியனுடைய சுழற்சியை நிப்பாட்டின உடனே ஹத்தா ஃபதஹல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுத்தான் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது புகாரியில 3124வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னொரு ஹதீஸ் வருகிறது. இன்ன ஷம்ஸ லம் துஹ்பஸ் லி பஷரின், சூரியன் என்பது எந்த ஒரு மனிதனுக்காகவும் தடுத்து நிறுத்தி வைக்கப்படவில்லை. இல்லால் யூசா, யூசா என்பவருக்கு தவிர வேறு யாருக்காகவும் அது நிறுத்தி வைக்கப்பட்டதே கிடையாது, வரலாறே கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த சூரியன் நிறுத்தினதுங்கிற உலக வரலாற்றிலே ஒரு தடவை நடந்திருக்குங்கிறாங்க. உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு நபிக்காக வேண்டி ஒரே ஒரு தடவை இது நடந்திருக்கிறது, அதுக்கு பிறகு நடந்தது இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் அந்த முஸ்னத் அஹ்மதுல 8129வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப இல்ல நம்ம என்ன விளங்குறோம், சூரியனை நிறுத்தி வைத்தது வேண்டுமானால் ஒரு தடவை நடந்திருக்கு, அது ஒரு தடவை தான். நிறுத்துறது வேற, போனது ரிப்பீட் கொண்டு வர்றது வேற, ரிவர்ஸ் ஆக்குறது வேற, கொஞ்ச நேரம் நீடிக்க வச்சிருக்கான் அல்ல, அதுதான் நடந்ததுக்கு ஆதாரம் இருக்கே தவிர மறைந்த சூரியன் உதித்தது என்பது அதுக்கு வீண் குழப்பத்தை ஏற்படுத்தும், வீண் சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். நிறைய மேட்டர்கள், பல விஷயங்களை கோர்ட்ல வழக்கு வம்பு எல்லாத்துலயுமே ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான். எப்ப கொலை பண்றான், நம்ம கரெக்டா சொல்றோம், சூரியன் மறையும் போது இவன் கொலை பண்ணாங்கிறோம், சொல்லட்டுமா? சூரியன் உதிச்சு வந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப அந்த சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் கிறுக்கு பிடிச்சு போயிடும். எந்த சூரியன் மறைஞ்சது, முதல் மறைஞ்சு அப்பவா, ரெண்டாவது மறைஞ்சு அப்பவா, இப்படின்னு எவ்வளவு விஷயங்கள், நிறைய விஷயங்களை குழப்பிடும். அல்ல குழப்ப மாட்டான், எல்லாம் ஹுஸ்பான் திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த சம்பவம் நடந்திருக்கவே முடியாது என்பதை வழங்கிக் கொள்ளணும். அது போக இதனுடைய அறிவிப்புகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இத தபரானியில 390வது ஹதீஸ்லயும் இருக்கிறது, கபீர்ல 391வது ஹதீஸ்லயும் இருக்கிறது. இது ரெண்டுலையும் வரக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா, அஸ்மா சொன்னதாக பாத்திமாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, பாத்திமாங்கிறவங்க சொன்னதாக இப்ராஹிம் பின் அல் ஹசன் என்பவர் அறிவிக்கிறார். இந்த இப்ராஹிம் பின் அல் ஹசன் யாரு என்று தேடி பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் இருக்குமே தவிர இவர் யாருங்கிற டீட்டெயில் கிடையாது. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸ் நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை அறிவிக்கிறார்ல ஒரு ஆளு, அவருக்கு ரெக்கார்டு வரலாறு இருக்கணும். வரலாறு இல்லைன்னா சும்மா பேர் இருக்குது, சும்மாச்சு நானே என்ன செய்யலாம், ஒரு செய்தி சொல்லிட்டு முஸ்தபா சொன்னார். எந்த முஸ்தபா? முஸ்தபா தான் சொன்னாரு. அது யாருப்பா முஸ்தபா? முஸ்தபா சொன்னார். ஏத்துக்குறீங்களா? கோர்ட்ல சொன்னாங்க எந்த முஸ்தபா, எந்த ஊருக்காரன், எப்ப வந்து சொன்னான்னு கேட்பாங்களா இல்லையா? ஒரு ஆள் பேரை சொல்றீங்க, அவர் யாரு? ஒண்ணுமே கிடையாது. அவர் நல்லவரா கெட்டவரா, எப்ப பிறந்தாரு, எப்ப மூத்தா போனாரு, அவர் இவரை பார்த்திருக்கிறாரா, இல்ல இவர் அவரை பார்த்திருக்கிறாரா, அவர் ஒழுக்கமான ஆள் தானா, நினைவாற்றல் உள்ளவர் தானா, பொய் சொல்லுவாரா, பிராட் பண்ணுவாரா? ஒண்ணுமே கிடையாது. இவர் யாரு? ஹசன் இப்ராஹிம் பின் ஹசன், ஹசனுடைய மகன் இப்ராஹிம் மட்டும் இருக்குது. இவர் நல்லவரா கெட்டவரா டீடைல்ஸ் இல்ல. அப்ப ஒரு ஹதீஸ சொல்றீங்க, அதுவும் தலைகீழா இல்ல, அது அதிசயத்தை சொல்றீங்க. சாதாரண ஹதீஸ் இல்ல இது, உலகத்தையே புரட்டி போட்ட ஹதீஸா இருக்குது. போன சூரியன் திருப்பி வந்திருக்குது. இப்படி ஒரு மேட்டர் சொல்லக்கூடிய நேரத்தில் உலகத்தில் நடக்கிற செய்தியை சொன்னாலாச்சு ஆளை பார்க்க மாட்டோம். உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற செய்தி இருக்குன்னு வைங்களேன், இவர் செத்து போயிட்டாருங்கிறோம். யாரு? யஹ்யா மூத்தா போயிட்டாருங்கிறோம். அவன் யாரும் கூட கேட்க மாட்டோம். ஓ மூத்தா போயிட்டா சரின்னு சொல்றான். மூத்தா போன யஹ்யா பொழைச்சிட்டாருங்கிறோம். இப்ப என்ன செய்வோம்? எவன்டா சொன்ன கேட்போம். அதாவது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. யஹ்யா மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா என்ன செய்வோம்? அதான் மூத்தா தானே போவாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அது மூத்தா போய் சர்க்கம் போறாரு அப்படியே விட்டுருவோம். ஒருத்தன் சொல்றான் மூத்தா போன யஹ்யா படைச்சிட்டாரு. யார் சொன்னா? இப்ராஹிம். எந்த இப்ராஹிம்? ஒரு இப்ராஹிம் சொன்னாரு. யாரு? இப்ராஹிம் தான் சொன்னாரு. அட பாவி, பெரிய பயங்கரமான மெசேஜ் சொல்றீங்க. மூத்தா போனாலும் படைச்சிட்டாருங்கிற, இது பயங்கரமான மெசேஜா இருக்குது. சொன்னவன் யாருன்னு தெரியணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய மேட்டர் ஒரு ஆள் சொல்றாரு, அவர் யாருன்னு தெரியல. இது ஏத்துக்கிறோமா? நீங்க உலகத்தில் ஏத்துக்கிறீங்களா? மார்க்கத்தில் எப்படி ஏத்துக்கிறீங்க? இது ஒண்ணாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, அதே தபரானியில 24வது வால்யூம்ல 144வது பக்கத்துல இதே மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டா, அவர் ஒரு வேலைக்கு ரசூல் அனுப்புனாங்களாம். அதனால அவர் அசர் தொழுவலையா வந்தவன அசர் கேட்டாங்களாம். வேலைக்கு போனா அந்த தொழுவ மாட்டார் அவரு. வேலைக்கு அனுப்புனா அசர் தொழுவாம இந்த வேலையை பாரு சொல்லி அனுப்பியிருப்பாங்களா?
அவர் அலியை வந்து வேலைக்கு அனுப்புனாங்களாம். ரசூலுல்லாஹ் தொழுது விட்டாங்களாம். வேலைக்கு போனவர் வந்தாராம். என்னப்பா தொழுதியா? இல்ல தொழுவலே இருந்தாராம். அப்படி சொல்லுவார் அலி. ரசூலுல்லாஹ் ஒரு வேலைக்கு அனுப்புனா கூட பக்து வந்தா எங்க போய் நிக்கிறாரு அங்க தொழுது போறாரு. நான் தொழுவலே இருந்தாராம். அப்படியா? நான் அனுப்புன வேலைக்கு போய் நீ தொழாம இருந்துட்டிய, அல்லாஹ் கண்ணு சூரியன் வந்துருச்சு. இப்படி அது மடியில வச்ச ஒரு ஹதீஸ் ஒண்ணு, இப்படி ஒரு ஹதீஸ் வருது. இது யாரு சொல்றாருன்னு கேட்டா அவுன் பின் முகமதுன்னு சொல்றாரு. முகமதுடைய மகன் அவுன் ஒரு ஆள். அவுன் ஆனா இவன்னா என்னன்னா இவர் யாரு? இவர் யாருன்னு தெரியாது. இப்ராஹிம் ஹசன் சொல்றாரு, அந்த சம்பவத்தை தொடையில மடிய தலையை வச்சு படுத்திருந்தாங்கன்னு அதை சொல்ற ஆளு யாருன்னு வழங்க மாட்டேங்குது. அவனு இப்படி முகமதுன்னு ஒரு ஆள் சொல்றான். அது சரி, அவர் யாருப்பா? அவனு முகமது யாரு? அவர் தான் எதுக்க முடியுமா? இவருக்கு எந்த டீட்டெயிலும் கிடையாது. இவர் எந்த வருஷம் பிறந்தாரு, நல்லவரா கெட்டவரா, செய்தியெல்லாம் ஒழுங்கா பேசுறவரா, பொய்கி விட்டுவாரா, அது டீட்டெயில் கிடையாது. இப்படி அதே மாதிரி இன்னொரு என்ன இருக்கிறார்னா அம்மார் பின் மத்தருடைய மகன் அம்மார்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இவர் யாருன்னு கேட்டா அபு ஹாத்தம் ராசி சொல்றாங்க, காண எக்குதி பொய்யன். அதாவது ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க, யாருன்னு தெரியல. இன்னும் ஒரு ஆளு தெரிஞ்ச ஆள் அறிவிக்கிறாரு. எப்படி தெரிஞ்சாலு? பொய்யன்னு உலகத்துல தெரிஞ்சாலு. காண எக்குதிபு, இந்த ஆள் மார்க்கத்தின் பேர்ல நிறைய பொய் அறிவிப்பாரு அப்படின்னு அபு ஹாத்தம் ராசி சொல்றாங்க. அதே மாதிரி இப்னு அதிங்கிறவர் சொல்றாங்க, அஹாதீஸு பவாத்திலு, இவர் அறிவிக்கிற ஹதீஸ் பூரா பாத்தில், பொய் தான், புழுகுதான், புழுகு அறிவிக்கிறதே இவருடைய வேலை. இப்படி ஆள் வழியா தான் அறிவிக்கப்படுது. மறைந்த சூரியன் திரும்ப உதித்தது என்பது அட்ரஸ் இல்லாத ரெண்டு பேர் வழியா அறிவிக்கப்படுது. அதனால ரிஜெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். அட்ரஸ் உள்ள ஒரு ஆள் வழியா அறிவிக்கப்படுது, ஆனா ஆள் கேரக்டர் சரியில்லை, அப்படி ஆள் மூலமா அறிவிக்கப்படுது. அதனால இதுதான் இருக்கே தவிர வேற ஒரு ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு ஒன்றும் கிடையாது. அதனால மறைந்த சூரியன் திரும்ப உதித்தது என்று சொல்லக்கூடியதும் ஒரு கட்டுக்கதை. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்துல அடுத்தடுத்த கட்டுக்கதையில பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.